இந்தியாவுக்கு புது தலைவலி. பாகிஸ்தானுடன் கைகோர்க்கும் வங்கதேசம். இஸ்லாமிய நேட்டோவில் வங்கதேசம். பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி இணைந்து உருவாகியுள்ள ஒரு புதிய கூட்டு பாதுகாப்பு அமைப்பில் வங்கதேசம் இணைய தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. நீங்கள் எத்தனை பேர் ஒன்று சேர்ந்து வந்தாலும் இந்தியாவை யாராலையும் அசைச்சிக்க முடியாது. வங்கதேசம் மற்ற கூட்டு நாடுகளுடன் வாலண்டரியாக சேர முயற்சி செய்யும் கதையை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். இஸ்லாமிய நேட்டோ எனப்படும் பாகிஸ்தான், சவுதி அரேபியா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் இணைந்து உருவாகியுள்ள புதிய இராணுவ கூட்டணிகளை இணைவதற்கான சாத்தியக்கூறுகளை வங்கதேசம் தீவிரமாக ஆராய்ந்து வருது. சர்வதேச அளவில் இஸ்லாமிய நேட்டோ என்று அழைக்கப்படக்கூடிய இந்த இராணுவ ஒப்பந்தம் தெற்காசிய மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் அரசியலில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் நகர்வாக பார்க்கப்படுது. சவுதி அரேபியா, பாகிஸ்தான் மற்றும் துருக்கி ஆகிய 3 நாடுகளும் கடந்த ஆகஸ்ட் 7 அன்று த மெகா ஜாயிண்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் என்று அழைக்கப்படும் மெகா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. நேட்டோ அமைப்பின் 5வது பிரிவை போன்றே இந்த ஒப்பந்தத்தில் உள்ள ஒரு நாட்டின் மீது நடத்தப்படக்கூடிய ஆயுத தாக்குதல் மற்ற நாடுகளின் மீதும் நடத்தப்பட தாக்குதலாக கருதப்படும் என்ற கூட்டு பாதுகாப்பு அம்சம் இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு உற்பத்தி, இராணுவ தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் கூட்டு இராணுவ பயிற்சிகள் ஆகியவற்றை விரிவுபடுத்துவதை இந்த ஒப்பந்தம் நோக்கமாக கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் இந்த கூட்டணி ஒரு சில நாடுகளுக்கான பிரத்யேக குழுவாக இருக்காமல் இஸ்லாமிய நாடுகள் தங்களுக்குள்ளே இருக்கும் கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒன்றிணைந்து இஸ்லாமிய நேட்டோவாக விரிவடைய வேண்டும் என கூறியிருக்கிறார். வங்கதேசம் இந்த அமைப்பில் இணைவது குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வமான இறுதி முடிவை அறிவிக்கவில்லை என்றாலும் அந்நாட்டின் வெளியுறவு கொள்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டுள்ளதை இது காட்டுது. வங்கதேசத்தின் பொருளாதாரத்திற்கு மிக முக்கியமான வெளிநாட்டு நிதி ஆதாரமாக சவுதி அரேபியா திகழுது. 2025-26 நிதியாண்டின் முதல் 11 மாதங்களில் மட்டும் சவுதியில் இருந்து சுமார் 5.28 பில்லியன் அமெரிக்க டாலர் அந்நிய செலவாணி வங்கதேசத்திற்கு வந்திருக்கிறது. இது அந்நாட்டுடைய மொத்த வருவாயில் சுமார் 16% ஆகும். சவுதியுடன் நெருக்கமான உறவை பேணவும் அந்நாட்டின் முதலீடுகளை ஈர்க்கவும் இந்த ஒப்பந்தம் உதவக்கூடும். வங்கதேசத்திற்கு தேவையான இராணுவ தளவாடங்களை வழங்குவதில் துருக்கியும் பாகிஸ்தானும் முக்கிய பங்கு வகிக்குது. துருக்கி ட்ரோன்கள், போர் கப்பல்கள் மற்றும் கவச வாகனங்களை வழங்கி வருது. பாகிஸ்தான் JF-17 தண்டர் போர் விமானங்கள் மற்றும் கடற்படை கப்பல்களும் விநியோகிக்கிறது. இந்த ஒப்பந்தம் மூலமாக புதிய தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் நவீன ஆயுதங்களை எளிதில் பெற முடியும் எனவும் வங்கதேசம் கருது. வங்கதேசம் தனது கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு தேவைகளுக்கு மத்திய கிழக்கு நாடுகளையே பெரிதும் நம்பியிருக்கிறது. இதனால் அந்த நாடுகளுடன் நெருக்கமான உறவை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் வங்கதேசம் இருக்கிறது. வரலாற்று ரீதியாக இந்தியாவுடன் மிக நெருக்கமான உறவை கொண்டிருந்த வங்கதேசம் அதே வேளையில் சீனாவுடனும் இணக்கமான சமநிலையை பேணி வந்தது. ஆனால் எல்லை பிரச்சனைகள் மற்றும் நதிநீர் பகிர்வு தொடர்பான இழுபறிகளால் இரு நாடுகளுக்கும் இடையான உறவில் சமீப காலமாக பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2024 ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற மாணவர் புரட்சியை தொடர்ந்து முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகி இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். அவரது அவாமி லீக் கட்சி வங்கதேசத்தில் தடை செய்யப்பட்டிருக்கூடிய நிலையில் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் தாரிக் ரஹ்மான் தலைமையில் வங்கதேச தேசியவாத கட்சி ஆட்சியை பிடித்திருக்கிறது. புதிய பிரதமர் தாரிக் ரஹ்மான் வங்கதேசம் ஃபர்ஸ்ட் என்ற கொள்கையை முன்னெடுத்து வருகிறார். இவர் பாகிஸ்தானுடன் நெருக்கமாகவும் இருக்கிறார். இதுவும் கூட இந்த இஸ்லாமிய நேட்டோ அணியில் வங்கதேசம் இணைய காரணமாக அமையும் என சொல்லப்படுகிறது. 1971 பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த விடுதலை போரின் வரலாற்று தழும்புகள் வங்கதேச மக்களின் மனதில் இன்னுமே நீங்காமல் உள்ளதால் பாகிஸ்தான் முன்னெடுக்கக்கூடிய ஒரு இராணுவ அமைப்பில் இணைவது உள்நாட்டில் மதச்சார்பற்ற அமைப்புகளின் கடுமையான எதிர்ப்பு உருவாக்கும். இந்தியா மற்றும் சீனா ஆகிய இருவரும் அண்டை நாடுகளுடனான உறவை பாதிக்காமல் கையாள்வது வங்கதேசத்திற்கு பெரும் சவாலாக அமையும். இந்த மெக்கா ஒப்பந்தத்தின் உறுப்பினர் சேர்க்கை விதிகள் மற்றும் செயல்பாட்டு நெறிமுறைகள் இன்னும் முழுமையாக தெளிவுபடுத்தப்படலை. இப்போதைக்கு டாக்கா இதில் இணைவதை தீவிரமாக பரிசீலித்து வந்தாலும் தனது நாட்டின் பாதுகாப்பு, எரிசக்தி மற்றும் பொருளாதார நலன்களையே முதன்மையாக கொண்டு இறுதி முடிவை எடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. ஆக நீங்கள் எத்தனை பேர் ஒன்று கொண்டாலும் முடியுமா, நடக்குமா, நெருங்குடா பார்ப்போம் என்று இந்தியா எதையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இதுபோன்று உலக செய்திகள் மட்டுமல்ல, மூளையில் ஒளிந்திருந்து
உள்ளூர் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.